வாழ்க வளமுடன். நேர்மையாயிரு. இன்று இரவு நம்ம வீட்டில் முட்டை வச்சுருக்காங்க. இந்த முட்டை முதல்ல ஒரு நேரத்தில் அதிகமாக நாட்டுக்கோழி முட்டை தான் நம்ம முன்னோர்களும் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ நாட்டுக்கோழி முட்டைன்றது கொஞ்சம் கம்மி. அதனால் எல்லாமே பிராய்லர். இந்த முட்டை அதிகமாக விளைச்சல் வைக்கிறது நம்ம நாமக்கல். ஆனால் அவிச்சு சாப்பிட்றது உடலுக்கு நல்லது. அது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும், ஆனால் உடல் ஆரோக்கியம் தரும். ஆனால் இந்த முட்டையை நம்ம பொரிக்கிறோம் பாருங்க, பொரித்து சட்டியில் போட்டு பொரித்து சாப்பிட்றது அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது உடலுக்கு கொஞ்சம் தீங்கு விளைவிக்கும். அதனால் எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு முட்டையை அவிச்சு சாப்பிடுங்க. அதாவது நலமுடன் ஆரோக்கியமாக வாழ நாளும் ஒரு முட்டை அவிச்சு சாப்பிடுங்க. அது நம்ம உடலுக்கும் சரி, உள்ளத்துக்கும் சரி, அது நல்லதை கொடுக்கும். அதுமாரி இந்த கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே எப்பவுமே முட்டை சாப்பிடும்போது அவிச்ச முட்டை சாப்பிடுங்க. ஆனால் அந்த கரு முடிஞ்ச அளவுக்கு கர்ப்பிணி பெண்கள் கரு சாப்பிடாதீங்க. கரு மாசமாக இருக்குங்க, ஆரம்ப கட்ட டேஸில் இருக்கவங்களாம் சாப்பிடாதீங்க. ஏன்டா கருவில் அதிகமான கீட்டு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரு எடுத்து வச்சுட்டு வெள்ளத்தோலை சாப்பிடுங்க, உடலுக்கு நல்லது. எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மணி நேரத்துடன் வாழுங்கள். வாய்மையே வெல்லும்.